தயவுக்குறள் மெய் இந்திரிய ஒழுக்கம் 8. உடம்பினை பெற்ற ஒரு பயன் ஆகும் நடம்புரி ஈசனை நன்னு. உடம்பினை பெற்ற ஒரு பயன் ஆகும் நடம்புரி ஈசனை நன்னு. உயருடைய மனித பிறப்பு தேகத்தை பெற்றதன் சிறந்த பயன் யாது எனில், சீவதேகாதி பிரபஞ்சத்தை முற்றும் சதா ஆட்டி வைத்து கொண்டே அருட்பெரும் திருநடனம் புரிகின்ற ஆண்டவரை அறிந்து அடைவதே ஆகும். இத்தேகம் இருந்தாலன்றி கடவுளறிவு விளங்காது. மற்ற பிறப்பு தேகங்களில் கருவிகரணங்கள் குறைவாம். ஆதலின் நிறையறிவு வெளிப்படும் இத்தேகம் இருக்கும்போதே கடவுள் நிலையை கண்டடைதல் வேண்டும். தயவுக்குறள் மெய் இந்திரிய ஒழுக்கம் 9. வினையுடம்பு மேன்மேல் விளையும் திருத்தாளினை அடைந்தார்க்கு இல்லை இது. வினையுடம்பு மேன்மேல் விளையும் திருத்தாளினை அடைந்தார்க்கு இல்லை இது. இக்கர்மதேகம் நல்வினை தீவினை காரணமாக மேன்மேலும் ஆன்மாக்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த வினையுடம்பின் விளைவுகளுக்கு தடை தயாபெரும் சக்தியாகிய கடவுள் திருவடியே அன்றி பிரிது எதனாலும் உண்டாகாது. அருளடி அடைந்தார்க்கு அந்த அருளே உருவாக ஆக்கப்பட்டு விடுவதால் அவர்தம் ஊழ் உடம்பு பரிசவேதியால் செம்பு பொன்னாவது போல் அருள் ஒளி உருப்பெற்று நிலவும். அவர்கள் வினையற்ற இரவா பிறவா என்ப வடிவாய் விளங்குவர். சுவாமி சரவணானந்தா.